இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 1-8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் அதை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? கோவிலை விட பெரியவர் எங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நான் என்ன உடனடியாக சிந்தனையில் வைக்கிறேன் அப்படின்னா, அவங்க கோதுமை மணியை கொய்து தின்றார்கள் பசியை தீர்த்து கொள்ள. அதை பரிசேயர்கள் விமர்சிக்கிறாங்க. பசியாக இருந்தாங்க, சாப்பிட்டாங்க. பசிக்கு திருடினா பாவம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பாவமா பாவம் இல்லையா என்ற விவாதத்திற்கு நான் வரவில்லை. ஆனால் பலவீனத்தில் இருக்கின்ற மனிதனை நாம் கொல்லக்கூடாது. காயப்பட்ட மனிதனை குத்தி கொலை பண்ணக்கூடாது. காயத்தை ஆற்றணும். அந்த காயப்பட்டு இருக்கிற மனிதனிடம் நம்ம சுமையை சுமத்தக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் என்ன? மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது. நம்ம சட்டமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சட்டம் பேசிய பரிசேயர்கள் வெறும் வெற்று சட்டத்தை, பழத்தை சாரெல்லாம் உறிஞ்சிட்டு துப்புற அந்த சக்கையை போன்று சட்டத்தை பின்பற்றினார்கள். சாரெல்லாம் யாருக்கு? சக்கை தான். அவர்கள் பின்பற்றிய சட்டம் சக்கை போன்று. சாரெல்லாம் அவர்கள் அனுபவிக்கலை, கடவுளை ருசிக்கலை, கடவுளுக்கு கீழ்ப்படியலை, வணங்கா கழுத்துள்ளவர்கள், வெளிவேடம் தரித்தவர்கள், ஐயோ கேடுகளை வாங்கி கொண்டவர்கள். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நல்லது செய்கிற பலரை நம்ம பங்குகளில் விமர்சிக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த இடம் கிடைக்கல, நமக்கு அந்த பொசிஷன் கிடைக்கல, நமக்கு அந்த இன் குட் புக்ஸ் ஆஃப் த பாரிஷ் பிரீஸ்ட் அது நமக்கு கிடைக்கல. அதுக்காக இவங்க செய்கிற நல்ல காரியங்களை கூட நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கிடுறோம். அவங்க எவ்வளவு நல்லது செய்திருக்கிறாங்க, எவ்வளவு தன்னார்வமாக உழைக்கிறாங்க, எவ்வளவு அர்ப்பணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள், அதெல்லாம் பார்க்கணும். ஒருத்தன் பலவீனத்தை மட்டும், இந்த வீக்னஸை வச்சுக்கிட்டு அவனை அப்படியே ஓரங்கட்டுறது, அது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு விரும்பவில்லை. இயேசு விரும்புகிறதை செய்தால்தான், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினால்தான் நாம் விண்ணரசை அடைய முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய வீடு பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பலவீனமானவர்களை, ஏழைகளை, கஷ்டப்படுகின்றவர்களை நாங்கள் புரிந்து அதற்கேற்ப அவர்களுக்கு அன்பு காட்டி வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.